ஆஃப் பப்ளிக் ஸ்பீக்கிங். பப்ளிக் ஸ்பீக்கிங் அப்படிங்கிறது வந்து ஒரு ஸ்கில். ஒரு லைவ் ஆடியன்ஸ் முன்னாடி நமக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணுற ஒரு வே ஆஃப் டெக்னிக்கை தான் நம்ம பப்ளிக் ஸ்பீக்கிங் அப்படின்னு சொல்கிறோம். இந்த பப்ளிக் ஸ்பீக்கிங்க்கு இன்னொரு நேம் அப்படின்னு பார்த்தோம்னா இதை வந்து ஒரேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க, இல்லைனா ஒரேட்டரி அப்படின்னு சொல்கிறாங்க. நம்மளோட டே டு டே லைஃப்பில் நிறைய பப்ளிக் ஸ்பீச்சை வந்து பார்த்துட்டே தான் இருக்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம நியூஸ் பார்க்குறதா இருக்கட்டும், நம்மளோட டீச்சர்ஸ் நமக்கு லெசன் நடத்துகிறதா இருக்கட்டும், எல்லாமே பப்ளிக் ஸ்பீக்கிங்கோட ஒரு ஃபார்மேட் தான். இந்த பப்ளிக் ஸ்பீக்கிங் நம்ம லைஃப்பில் நமக்கு எதுக்கு தேவை அப்படின்னு பார்த்தோன்னா, பப்ளிக் ஸ்பீக்கிங் அப்படிங்கிறது லாங் டேர்ம் அட்வான்டேஜஸை நமக்கு ப்ரொவைட் பண்ணுது. அந்த லாங் டேர்ம் அட்வான்டேஜஸ் எது கூட கனெக்ட் ஆகிற மாதிரி இருக்கும் அப்படின்னா, எம்பவர்மெண்ட் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் கூட கனெக்ட் ஆகிற மாதிரி இருக்கும். இப்போ எம்பவர்மெண்ட் அப்படின்னு பார்த்தோன்னா, நமக்கு கான்ஃபிடென்ஸ் இருக்குது, நமக்கு ஒரு விஷயத்தை பற்றி நிறைய இன்ஃபர்மேஷன் தெரியுது அப்படின்னா, நம்ம அதை வந்து ஒரு பப்ளிக்காக இருக்கிற பிளேஸில் எக்ஸ்பிளைன் பண்ணும் பொழுது அது மூலமாக நம்ம வந்து எம்பவர்மெண்ட் கிடைக்கும். நமக்கு எம்பவராக இருக்கிறது அப்படிங்கிறது வந்து நம்மக்கிட்ட ரிசோர்ஸஸ் இருக்கிறது, நமக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் இருக்கிறது, அதுக்கப்புறம் கான்ஃபிடென்ஸ் இருக்கிறது, நம்ம வந்து பீப்புளை நம்ம சொல்கிற இன்ஃபர்மேஷனை பற்றின ஒரு ஆக்ஷனை எடுக்க வைக்கிறது, இது எல்லாமே நமக்கு இருக்குது அப்படின்னா நம்ம வந்து ரொம்ப எம்பவராக ஃபீல் பண்ணுவோம். முக்கியமாக எம்பவராக இருக்கிறதுக்கு கான்ஃபிடென்ஸ் தேவை. அந்த கான்ஃபிடென்ஸை இந்த பப்ளிக் ஸ்பீக்கிங் வந்து நமக்கு கொடுக்குது. ஒரு எம்பவரான பர்சனாக இருக்கிறது லீடர்ஷிப்க்கு மட்டும் ஹெல்ப் பண்ணாமல் நம்மளோட கரியருக்கு, அப்புறம் நம்மளோட லைஃப்பில் நம்மளோட கோல்ஸை அச்சீவ் பண்ணுறதுக்கு, இப்படி நிறைய விஷயத்தில் ஹெல்ப் பண்ணுது. அதுக்கப்புறம் பப்ளிக் ஸ்பீக்கிங்கோட மேஜரான அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தோன்னா அது வந்து மோட்டிவேட்டிங் பண்ணுறது. மோட்டிவேட் அதர்ஸ். பப்ளிக் ஸ்பீக்கர்ஸ் வந்து லிசனர்ஸை மோட்டிவேட் பண்ணுறாங்க. ஏதாவது சொசைட்டியில் ஒரு சேஞ்ச் ஏற்படுத்தணும் அப்படின்னா அது வந்து பப்ளிக் ஸ்பீக்கரால் முடியும். ஏன்னா பப்ளிக் ஸ்பீக்கிங்கில் ஸ்பீக்கர் வந்து இம்பார்ட்டண்ட்டான மெசேஜை சொல்லி ஸ்பீக்கரை வந்து ஆக்ஷன் எடுக்க வைக்கிறாங்க, அவங்களோட விருப்பப்படி நடக்க வைக்கிறாங்க, அவங்களோட கோல்ஸை அச்சீவ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. இந்த மோட்டிவேஷன் கொடுக்கறதுக்கு இந்த பப்ளிக் ஸ்பீக்கிங் வந்து ஹெல்ப் பண்ணுது. அதுக்கப்புறம் எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்னா, இப்போ நமக்கு வந்து ஒரு ஜாப் போகணும் அப்படின்னு ஆசை இருக்குன்னா அது எந்த ஜாப்பாக இருந்தாலுமே அங்கே பப்ளிக் ஸ்பீக்கிங் அப்படிங்கிறது வந்து ஒரு கீ ரோலை வந்து ப்ளே பண்ணும். பப்ளிக் ஸ்பீக்கிங் அதாவது நம்ம நல்லா பேசக்கூடிய திறன் வந்து நமக்கு இருக்குது, நம்ம எவ்வளோ பேர் இருந்தாலும் நல்லா பேசிடுவோம் அப்படின்னா அது இந்த சொசைட்டியில் தேவையான ஒரு ஸ்கில்லாக தான் இப்போ இருக்குது. பேசுகிறது அப்படிங்கிறது வந்து எல்லா ஜாப்புக்குமே தேவை. எந்த லைனில் உள்ள ஜாப்பாக இருந்தாலுமே அதில் சக்ஸஸ் ஆகுறதுக்கு நம்ம வந்து எஃபெக்டிவாக அடுத்தவங்க கூட கம்யூனிகேட் பண்ணுறது வந்து ரொம்பவே முக்கியம். பப்ளிக் ஸ்பீக்கிங் நம்மளோட கான்ஃபிடென்ஸை பூஸ்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது, நம்மளோட கம்யூனிகேஷன் ஸ்கில்லை இம்ப்ரூவ் பண்ணுது. கம்யூனிகேஷன் ஸ்கில்லை மட்டும்தான் இம்ப்ரூவ் பண்ணுதா அப்படின்னு பார்த்தோன்னா இல்லை, நம்மளோட வேர்பல் அண்ட் நான் வேர்பல் ஸ்கில்ஸையும் இம்ப்ரூவ் பண்ணுது. ஏன் அப்படின்னா பப்ளிக் ஸ்பீக்கிங் அப்படிங்கிறது நம்ம ஒரு க்ரௌட் முன்னாடி க்ரௌடை வின் பண்ணுற மாதிரி பேசுகிறது தான் பப்ளிக் ஸ்பீக்கிங். அப்போது க்ரௌட் நம்மளோட பேச்சை மட்டும் தான் கவனிப்பாங்களான்னு கேட்டால் அப்படி இல்லை, அவங்க நம்மளோட ஆக்ஷன்ஸ், ஐ கான்டாக்ட் எல்லாத்தையுமே கவனிப்பாங்க. அப்போ நான் வெர்பல் ஸ்கில்ஸையும் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு இந்த பப்ளிக் ஸ்பீக்கிங் வந்து ஹெல்ப் பண்ணுது. நம்மளோட கிரிட்டிக்கல் திங்கிங்கையும் இம்ப்ரூவ் பண்ணுது. இப்போ நார்மலாக நம்ம ஒரு விஷயத்த ஒரு க்ரௌடுக்கு முன்னாடி பேசுகிறோம் அப்படின்னா நம்ம நிறையவே அதை அனலைஸ் பண்ணி தான் பேசுவோம். ஏன்னா நம்ம சொல்கிற பாயிண்ட்ஸ் வந்து தப்பாக இருந்துச்சுன்னா நம்மளை யாருமே நம்ப மாட்டாங்க, ஆடியன்ஸ்க்கு நம்ம மேலே ட்ரஸ்ட் வராது. அப்போ நம்ம எவ்வளோக்குள்ளே முடியுமோ அவ்வளோக்குள்ளே அதை பற்றி அனலைஸ் பண்ணுவோம். அப்படி அனலைஸ் பண்ணும் பொழுது நமக்கு அந்த டாப்பிக்கை பற்றி நிறைய விதமான நாலேஜஸ் வந்து நம்ம கெயின் பண்ணுவோம். அதை பற்றின நிறைய பாயிண்ட்ஸ் வந்து நம்ம கலெக்ட் பண்ணிப்போம். நம்ம ஒரு பப்ளிக் ஸ்பீக்கராக போகும் பொழுது அங்கே இருக்கிற ஆடியன்ஸோட ஒரு சோஷியலான பாண்டை பில்ட் பண்ணுறதுக்கு இந்த பப்ளிக் ஸ்பீக்கிங் ஹெல்ப் பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் ஒரு லீடர்ஷிப் ஸ்கில்லை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு இந்த பப்ளிக் ஸ்பீக்கிங் வந்து ஹெல்ப் பண்ணுது. ஏன் அப்படின்னா நம்ம பப்ளிக் ஸ்பீக்கிங் பேசும்பொழுது அங்கே நிறைய க்ரௌடு இருப்பாங்க, அவங்க எல்லாத்தையும் பேசி நம்மளோட ஸ்பீக்கிங் டேலண்ட்னால வின் பண்ணும்போது நமக்குள்ள ஒரு கனெக்ஷன் வரும், நம்ம அவங்களுக்கு லீடர் மாதிரி தெரியுவோம், அவங்கள மோட்டிவேட் பண்ணுவோம். இந்த மாதிரி நிறைய விஷயத்துக்கு பப்ளிக் ஸ்பீக்கிங் ஹெல்ப் பண்ணுது. கரியர் அட்வான்ஸ்மெண்ட் அப்படிங்கிறதுக்கும் இந்த பப்ளிக் ஸ்பீக்கிங் ஹெல்ப் பண்ணுது. நம்ம வந்து ரொம்பவே கான்ஃபிடென்ட்டாகவும் கம்ஃபர்டபுளாகவும் மற்றவங்க கிட்ட நம்மளோட ஐடியாஸை ஷேர் பண்ணுறோம், ஒரு இன்டர்வியூவில் பெஸ்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம பாஸ்க்கு வந்து நம்ம முன்னாடி இன்டர்வியூ எடுக்கிறவங்களுக்கு வந்து நம்மளை பற்றின ஒரு கிரேட்டான இமேஜ் வந்து தோணும், கண்டிப்பாக நமக்கு வந்து ஜாப் கொடுப்பாங்க. ஒரு குட்டான ஸ்பீக்கர் வந்து ஒரு குட்டான லீடர் ஆக முடியும். நம்ம குட்டான லீடராக இருந்தோம் அப்படின்னா நமக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும். ஷார்ட்டாக சொல்லணும் அப்படின்னா நம்மளோட கான்ஃபிடென்ஸை பூஸ்ட் பண்ணுது, நம்மளோட கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸை இம்ப்ரூவ் பண்ணுது, லீடர்ஷிப் ஸ்கில்ஸை இம்ப்ரூவ் பண்ணுது, கிரிட்டிக்கல் திங்கிங்கை இம்ப்ரூவ் பண்ணுது, ஒரு கனெக்ஷன் பில்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது, கரியர் அட்வான்ஸ்மெண்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணுது, க்ரௌடை வின் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது, நம்மளோட டெசைர்ஸை அச்சீவ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது.
இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்கு பப்ளிக் ஸ்பீக்கிங் ஹெல்ப் பண்ணுறதுனால பப்ளிக் ஸ்பீக்கிங் அப்படிங்கிற